சார் சொன்ன எல்லா விஷயமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க சொல்ல ரொம்ப ஆர்வமாக இருந்தது. கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன் அப்படின்னா ரேடியோ பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது அந்த எஃப்எம் மட்டும் தான். சார் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய இதுதான் சொல்லி தந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னைக்கு வந்து சக்திவேல் சார் வந்து ரேடியோ பற்றி நிறைய இன்ட்ரோ கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. ரேடியோனா நான் தமிழ்நாட்டில் மட்டும் தான் ரேடியோ இது இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அமெரிக்கா, சைனா எல்லா பக்கமும் ரேடியோ இது இருக்குதுன்னு சொல்லி நல்லா எல்லாமே டீட்டெயிலாக சொன்னாங்க. டிஸ்னரியை பற்றிலாம் நல்லா தெளிவாக அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. கெஸ்ட் லெக்சர்னு கூப்பிட்டுருந்தாங்க. எல்லோரும் வந்து சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்துருந்தோம். அதுவும் எஃப்எம்னு சொன்னோடனே என்னடா பழைய இதை பற்றி அப்படி தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சி இது பண்ணிருந்தோம். ஆனால் இங்கே வந்து கேட்டோடனே புது விஷயம் இருக்குன்னு நிறைய இது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் என்னென்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் எஃப்எம்மில் சொல்கிறாங்க. அதை நம்ம விடுறோம் அப்படிங்கிற மெத்தட்லையும் அப்புறம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நிறைய புது விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இன்னும் எஃப்எம் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னும் இதுக்கு முன்னாடி எஃப்எம் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சும்மா ஒரு கிளாஸ் ஒரு ஃபன்னாகவும் இருந்துச்சு. இன்னும் எவ்வளோ வர்ற டைத்தில் எவ்வளோ பெரிய டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல நிறைய இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்னால் என்னென்ன தகுதியெலாம் இருக்கணும், அவன் எப்படி தன்னோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அதுக்கு என்னென்ன வழியும் வந்து எல்லாத்தையும் பற்றியும் கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த சாருக்கு தேங்க்ஸு. அப்புறம் நம்ம அதுக்கான ஏற்பாடு வந்து சார் டிபார்ட்மெண்ட்டில் ரேடியோ இந்த HFDRM இந்த செமினார் வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ரேடியோ அப்படின்றதுனாலே இப்போ வந்து மறைஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு டெக்னாலஜியாக பார்க்க முடியுது. ஆனால் இந்த செமினார் மூலமாக புத்துயிர் பெற்றதை நான் பார்த்தேங்க. அதில் குறிப்பாக இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் எந்த மாதிரி இருக்குது, அதை குறித்ததான அவேர்னஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு முறையாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா எப்படி நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணணும், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத இந்த செமினாரில் எனக்கு ரொம்ப வந்து பிரயோஜனமாக இருந்தது. ஒரு சின்ன விஷயங்களில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அது ஒரு பெரிய அது வெற்றியை தரும் அப்படின்றத இந்த செமினாரில் நான் வந்து லேர்ன் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சக்திவேல் சார் வந்து எங்களுக்கு ஒரு செமினார் எடுத்துருக்காங்க. ஒரு கெஸ்ட் லெக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரேடியோ பற்றி. உண்மையிலே ரேடியோ பற்றி ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதை குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ரேடியோ வச்சு நம்ம எப்படிலாம் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம், இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம எப்படிலாம் ஏர்ன் பண்ணலான்னு சொன்னது உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு. லைஃப்க்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம கற்றுக்கிறதுக்கு கடைசியாக ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லிக் கொடுத்தாங்க, எலிஃபண்ட் டெக்னிக். அதை வந்து எலிஃபண்ட் வந்து கொஞ்சமாக தான் தன்னுடைய உணவு வந்து நிறையா நமக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருந்தாலும் கொஞ்சமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த எலிஃபண்ட் டெக்னிக் மூலமாக சொல்லிக் கொடுத்தாங்க. இது வந்து உண்மையில ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி வந்து அவங்களுக்கு எங்களுக்கு லெக்சர் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும், நாங்கள் நிறைய கற்றுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து சக்திவேல் சார் வந்து நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். சாரை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறோம். ரொம்ப நிறைய விஷயத்த வந்து எளிமையாக சொல்லக்கூடிய சார் அப்படின்னா நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது. அப்புறம் வந்து சார் வந்து ரேடியோ பற்றி நிறைய சொன்னாங்க. ரேடியோவில் இது தான் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயம் ஒரு டீச் பண்ணுறதை தாண்டி நம்ம வந்து ஜாபை லேர்ன் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் வந்து இதில் இருக்குது. ஆஸ் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்டாக நம்மளும் பண்ணலாம். ஒரு வெளிநாட்டுக்காரன் நம்ம ஊரில் வந்து நம்ம ஊரோட பண்பாட கலாச்சாரத்தை ரிசர்ச் பண்ணிட்டு போகிறோம். அதை நம்ம பண்ணணும்னு நம்மளுக்கும் பைசா இருக்குது. அதாவது இது வந்து பைசா ஓரியன்டாக எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா வந்து ஏன்னா எல்லாரோட தேவை வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்குது. அதனால வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க ரீச் பண்ணுற அந்த ஒரு டீச்சிங் நல்லா இருந்துச்சு. அதையும் தாண்டி நிறைய விஷயம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதாவது அரசியல் ரீதியாக வந்து எல்லா விஷயத்தையும் அணுகணும். அப்புறம் நிறைய விஷயம் வந்து எப்படின்னா வந்து ஒரு அந்த இப்போ DMW அந்த ரேடியோ ஸ்டேஷனை பற்றி இப்போ தான் கேள்விப்படுறோம். அதில் ஆடியோவும் வரும், வீடியோ வரும், ஃப்ரீக்வன்சி தனியாக எல்லா ஸ்கிரிப்டு இதெல்லாம் வந்து இந்த கட்டத்தில் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்டாக வந்து ரொம்ப முக்கியம். இந்த விஷயம்லாம் தெரியாமல் நம்ம வந்து கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடாது.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து சார் வந்து ஒரு விஷயம் நான் கேட்கும்போது சொன்னாங்க வந்து அரசியல் ரீதியாக வந்து எந்த பார்வையை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வன்சி இருந்தாலுமே வந்து நிறைய விஷயம் வந்து அரசியல் சார்ந்த ஒரு சாதனங்கள் வந்து பிரிக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்பெக்டர் ஸ்பேஸ் பற்றி சொன்னாங்க. அலைவரிசைகள்லாம் எந்தெந்த இடத்துல ட்ராவல் ஆகுது, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஃபாரின்காரை எவ்வளோ நம்ம இடத்துல வந்து எவ்வளோ ஆக்குபை பண்ணுறான், அவன் ஏன் பண்ணுறான், நம்மளால ஏன் பண்ண முடியல. அப்புறம் டிக்ஷனரி பற்றி நிறைய சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து, அதாவது இங்கே உள்ள பீப்புள்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான விஷயம் வந்து என்னென்னா லாங்குவேஜ் தான். நம்ம வந்து லாங்குவேஜை வந்து எப்படி கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் தான். அதை எப்படி டீச் பண்ணலாம், என்னென்ன டிக்ஷனரி வந்து நம்ம டீச் பண்ணால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னென்ன கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி இருக்குங்கிறதே சார் சொல்லி தான் எனக்கு தெரியுது. அதையும் தாண்டி ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறதுக்கே சார் ஒரு என்கரேஜ் கொடுத்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு கெஸ்ட் லெக்சர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நான் ஒரு கேமரா பார்த்து பேசுறது காரணம் சார் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஆக்சுவலாக சக்திவேல் சாரோட கெஸ்ட் லெக்சர் நான் பார்த்தேன். ஒரு லெசன் வந்து நல்லா இருந்துச்சு. அவர் வந்து ஒரு டிஓரம், அதாவது டிஜிட்டல் ஆடியோ ப்ராட்காஸ்டிங், அது வந்து இப்போ வந்து அது மீடியாவில் நியூ மீடியாவாக வந்திருக்கு. ரேடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரேடியோஸ் வந்து மறந்துட்டே போகிறோம். ஸோ ஆன்லைனில் எந்த மாதிரி ரேடியோஸ் இருக்குது, அந்த டியூன் லைன் சம்திங் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா எல்லா ரேடியோஸ் இருக்கும், அதெல்லாம் சொன்னாங்க. அந்த ரேடியோ அழிஞ்சிட்டு இருக்கிறதுக்காக நம்ம எப்படி ஒரு ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக நம்ம எந்த மாதிரி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்லா இருந்துச்சு. அதாவது தமிழை பற்றி இந்தியன் லாங்குவேஜ் மோஸ்ட்லி அந்த ப்ராட்காஸ்டிங் இன்டர்நெட் வெப்சைட்டில் வந்து இல்லை. அதனால் நம்ம ஒரு தமிழ் லாங்குவேஜ் ஒரு இந்தியன் லாங்குவேஜ் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஆஸ் அ இந்தியன்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணணும். அண்ட் நம்ம லோக்கல்லவே நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்கும், அதை நம்ம ரிசர்ச் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் பண்ணி அதிலேருந்து ஒரு இன்கம் நமக்கு வர மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. தேங்க்ஸ் சக்திவேல். இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ரேடியோ பற்றி கெஸ்ட் லெக்சர் எடுத்தாங்க, சக்திவேல் சார் எடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ வந்துட்டு எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது, அதோட இப்போ அட்வான்ஸ் மீடியம் டிஆர்எம் பற்றி பேசினாங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரேடியோவில் இவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா, இவ்வளோ இது இருக்குதாங்கிறது நிறைய எங்களுக்கே தெரியாத அளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சாங்கன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. எப்படி ஈஸியாக ஜாப்பு சம்பாதிக்கலாம், எவ்வளோ ஈஸி எஃபோர்ட்டோட நிறைய சம்பாதிக்கலான்னு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ரேடியோ செக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுது. இப்போ எங்களுக்கு அந்த ரேடியோ ரிலேட்டடாக ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து கெரியருக்கு நிறைய யூஸ்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு இந்த ரேடியோவில் எங்களுக்கு நிறைய சான்சஸ் தெரிஞ்சுது. எனக்கு சக்திவேல் சார் பற்றி சொன்னது, அவர் கொடுத்த லெக்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேடியோ பற்றி அவர் சொன்னது வந்து நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ரேடியோவில் இவ்வளோலாம் இருக்குதா, இப்படியெல்லாம் கூட ஏர்ன் பண்ண முடியுமான்னு அவர் சொன்னதுலேருந்து தான் எனக்கு தெரிஞ்சுது. உண்மையாக வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன நினச்சேன்னா ரேடியோனால் கேட்குறது மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அதுலேயும் ஒரு வேவ், அதுலேயும் ஒரு டோன் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் அவர் சொன்னது நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து 1 ஹவரில் லெக்சரை முடிச்சிட்டிங்க, ஆனால் அது கூட கொஞ்சம் நிறைய இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இந்த மாதிரி லெக்சர்ஸ் வந்து எங்கள் யூனிவர்சிட்டியில் கூட கொஞ்சம் நிறைய இருந்ததுதான் நல்லாயிருக்கும். எனிவே ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து ஜெய்சக்திவேல் சார் வந்து ரேடியோ ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சார் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து யூடியூப்ல எக்ஸ்டர்னலாக வந்திருக்கிறாங்க, என்னோடய ப்ரோக்ராம் பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ரேடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் என்னென்னா விஷுவல் மீடியாவில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டோட ரேடியோ மீடியாவில் கம்மியாக தான் இருந்தது. எங்கே அதில் போட்டு என்ன சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி சார் வந்து ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம், அது வந்து நம்ம கொடுக்குற கான்டெக்ட் இருக்குது, மணி ஏர்ன் பண்ணலாம், அது முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபீல்டை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஸோ வந்து அந்த ஃபீல்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்குள்ள வந்து தோணிட்டு இருந்தது. நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் நம்ம மேலே வெளியேருந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணேன். இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் வந்து வெயிட்டாக வச்சுட்டு நம்ம வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல. கண்டென்ட் வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும். ஸோ வந்து வெளியே கொண்டு வரணும், எப்படி நம்மள்ட்ட இருக்க டிஜிட்டல் சோர்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சார் வந்து 2 ப்ரோமோ ஒன்று போட்டாங்க. ஜஸ்ட் மொபைல்லே எடிட் பண்ணி போட்டது தான். ஸோ அதை பார்க்கும்போது வந்து நம்மளும் பண்ணலாம், நம்மள்ட்ட மொபைல் இருக்குது, எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது, நம்மள்ட்ட அதோட ப்ளஸ் நம்மள்ட்ட கண்டென்ட் இருக்குது, ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. இது வரைக்கும் இருந்ததே
தூண்டி விட்ட ஜெய்சக்திவேல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.